ஸ்நாக்ஸ் இல்லாத நேரம் சத்து மாவு வச்சு இது மாதிரி சூப்பரான ஹெல்த்தான ரெசிபி செஞ்சுருவோமா? டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாவுனா ஜலிக்க தேவையில்லை. வாங்கி வச்சு ஒரு மாதக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவு கூட கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய். நான் மாவோட அளவு வந்து கம்மியாக இருக்கனால ஒரு ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக மாவு எடுத்தால் 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு ஜீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கலந்து இது போல் கொஞ்சம் கெட்டியாகவே மாவை கலந்துக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி பணியாரக்கல்லை வச்சு நல்லா சூடேறணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே எல்லா குழியிலையுமே ஊற்றிட்டு திரும்பவும் அந்த மாவு மேலேயே எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க தாராளமாக. அப்போ தான் வந்து பெரட்டும் போது பிஞ்சு போகாமல் வரும். அதே மாதிரி இந்த பணியாரம் வந்து நம்ம வேக வைக்கும்போது அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான பணியாரம் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.